ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5.5 வரிசை நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். டெய்லி வாசலில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நடுவில் 4 பறவைகள் மாதிரியும் ஓரத்தில் பூ மாதிரியும் அதில் ஒரு பார்டர் மாதிரி ஒரு சின்ன சிக்கு கோலமும் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கோலம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க போட்டு பார்க்கலாம். 5.5 வரிசை எல்லாமே நேர் புள்ளி. நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு ரவுண்டு இருக்குது, அதை சுற்றி இன்னொரு ரவுண்டு. இப்போது இந்த கார்னரில் 4 புள்ளி இருக்குது இல்லையா, அதுலேருந்து நம்ம ஒரு சின்ன டிசைன் போட போகிறோம். இங்கேருந்து இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளியை இப்படி சுற்றி வந்துட்டோம். அதே போல் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளியை இப்படி சுற்றி வந்து இது ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம். இதே போல் 4 பக்கமும் இந்த கார்னரில் இருக்கிற 4 புள்ளியை இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளியை இப்படி சுற்றிட்டு வந்து அதே போல் இந்த புள்ளியை இப்படி சுற்றிட்டு வந்து இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம். புள்ளிகளை தொடாமல் புள்ளிகளை சுற்றி சுற்றி வரோம் இந்த கோலத்தில். அதே போல் இந்த கார்னர் இன்னும் ஒரு கார்னர் தான் இருக்குது, அதையும் போட்டுடுவோமா? இப்போ இதில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன டிசைனுக்காக ஒரு 3 கோடு போட்டிருக்கேன். அந்த புள்ளியாக இல்லாமல் ஒரு சின்ன கோடு மாதிரி இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமேங்கிறதுக்காக. இப்போ நடுவில் போடலாமா? வாங்க. இப்போ இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி நேர் கோடாகவும் இதை ஜாயின் பண்ணலாம். 4 பக்கமும் நம்ம கோடாக ஜாயின் பண்ணாமல் ஒரு சின்ன டிசைனோடு அதை ஜாயின் பண்ணுறோம். இப்படி நேராக கோடாக 4 பக்கமும் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன டிசைன் இதில் போடுவோமா? இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு வளைவு வளைச்சி இப்படி, இப்போ இப்படி இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு வளைவு வளைச்சி இப்படி, இப்போ இங்கே இப்படி நேர் கோட்டுக்கு பதிலாக இப்போ நம்ம டிசைன் போடுறோம்ல, அதனால இப்படி. இப்போ இந்த புள்ளிக்கு இப்போ இது இப்போ இதை ஜாயின் பண்ணணும்னா இந்த இது நமக்கு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதில் நடுவில் பாதியில் ஒரு கலர் கொடுத்துருக்கேன்.
பாதியை மட்டும் வெள்ளையாக விட்டுட்டு பாதியில் ஒரு கலர் கொடுத்துருக்கோம். ஒரு வித்தியாசத்துக்காக தான் நம்ம இது போல் போடுறோம். இப்போ இந்த 4 புள்ளியும் 4 பக்கமும் இருக்குது இல்லையா? அதை என்ன பண்ணலாம், இதோட சேர்த்து போட்டுருவோமா? இங்கேருந்து ஆரம்பித்து இது ஒரு பறவையோட கண்ணு போல் போடலாம். அதை ஒரு சின்ன ரவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்படி, இதுலேருந்து இந்த புள்ளி, இதுலேருந்து இந்த புள்ளி, ஒரு பூவுலேருந்தும் அது ரவுண்ட் பண்ணுறோம். இப்போ 4 பக்கமும் ரவுண்ட் பண்ணிட்டோம். இதை நடுவோட கொண்டு சேர்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி, இது இப்படி. இப்போ இந்த நடுவோட இங்கேருந்து இப்படி, இதுலேருந்து இப்படி, இந்த நடுவில் சேர்த்துட்டோம் நம்ம. இப்போ அதில் ஒரு சின்ன ரவுண்டு போடலாம். அதில் ஒரு சின்ன சின்ன புள்ளி வச்சுருவோமா? அந்த ஒரு வளைவுக்குள்ளேயும் இப்போ புள்ளி வச்சாச்சு. இந்த ரவுண்டை சுற்றி நடுவில் சுற்றி சும்மா 2 ரவுண்டு போட்டிருக்கேன். இப்போ இன்னும் ஒரே ஒரு இது தான் இருக்குது, வாங்க போட்டுடலாம். இதில் நடுவில் கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம். அதோட ஓரத்தில் ஒரு அழகுக்காக ஒரு புள்ளி புள்ளியாக வச்சுருக்கோம். இன்னும் ஒரே ஒரு கம்பி கோலம் இதோட ஜாயின் ஆகுது. இது சும்மா இல்லாமல் 4 பக்கமும் பூ போட்டுட்டு இதை எக்ஸ்ட்ராவாக புள்ளி வச்சு ஒரு கம்பி கோலம் அதோட சேர்க்க போகிறோம். இப்படி சுற்றி இப்படி, ரொம்ப ஈஸி தான், எதுவும் கஷ்டம் கிடையாது. இது எல்லாராலையும் போட முடியும். 3 புள்ளி, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. நம்ம சாதாரணமாக போடுற கோலம் தான் இது. இப்போ போட்டுட்டோமா? ரொம்ப ஈஸியாக இருந்ததா? பிடிச்சிருந்ததா உங்களுக்கெல்லாம்? இப்போது பறவைக்கு ஒரு சின்ன மூக்கு போடலாம். நாலு பக்கமும் 4 மூக்கு போடுறோம். ரொம்ப ஈஸியான கோலம், சின்ன கோலம், டெய்லி வாசலில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன கம்பியும் அதோடு சேர்ந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கோலம். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.